Cruising down the highway, windows down low. Sunset paints the sky in a fiery glow. Mountains rise up, touching clouds above. Valleys below, filled with whispers of love. On this road, every scene's a delight. From sunrise to starlight, day to night. Nature's canvas unfolding so grand. In this journey, we're living unplanned. City streets pulse with energy so bright. Neon signs flashing in the depths of night. Skyscrapers stand tall, reaching for the sky. As we pass by, with dreams flying high. No maps, no plans, just an open road. Wherever it leads, we'll happily go. Each sight, each sound, a memory to keep. In this adventure, dreams run deep. On this road, every scene's a delight. From sunrise to starlight, day to night. Nature's canvas unfolding so grand. In this journey, we're living unplanned. On this road, every scene's a delight. From sunrise to starlight, day to night. Nature's canvas unfolding so grand. In this journey, we're living unplanned. தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்ற நாளிலே பரிசுத்த யோவானின் பாலைவன சத்தமாக உணவு என்ற தலைப்பில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நம்முடைய அருமை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை விடுதலை பண்ணி அழைத்து வரும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் அவர்களுக்கு எதை உண்ண வேண்டும் என்ற ஒரு பெரிய உணவுக்கான பட்டியலை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அது உபாகமம் 14ஆம் அதிகாரம் 3 முதல் 8 10 வசனங்கள் முழுவதும் அங்கே பறவைகளில் எவைகளை உண்ண வேண்டும், விலங்கினங்களில் எவைகளை உண்ண வேண்டும், காலில் விரிகுழம்பு உள்ள விலங்குகளில் எவைகளை உண்ண வேண்டும் என்றெல்லாம் சிறப்பான நம்முடைய உடம்பு செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் உணவிலிருந்து தான் இந்த ஆரோக்கியத்தை, ஆற்றலை பெற்றுக்கொள்கிறோம். உணவின்றி நம்முடைய உடல் இயங்காது. ஆகவே உணவுக்கு இந்த உலகத்தில் மனிதன் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கிறான். ஆனால் மேலை நாடுகளில் பார்க்கும் பொழுது உணவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காத உழைப்பையும் முன்னேற்றத்தையும் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர், என் பிள்ளைகள் சோர்ந்து போய் விடுவார்கள், அவர்களுக்கு உண்பதற்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று அவர் கருத்துள்ளவராக, உன்மீது என் மீது இரக்கம் உள்ளவராக அவர் இருந்து சொல்கிறார். ஒரு நாள் வானத்திலிருந்து ஒரு மனிதர் மண்ணில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை பார்த்து வானத்திலிருந்து வந்தவர் சொல்கிறார், உன்னை பார்த்தேன் வானத்திலிருந்து, உன் கண்களில் ஒளி இல்லை, உன் கைகளிலே அசைவில்லை, உன் சரீரத்தில் பலன் இல்லை, நீ நடக்க முடியாதபடி, காலூன்ற முடியாதபடி நீ அமர்ந்திருந்தாய். உன்னுடைய நிலையை பார்த்து நான் மிகவும் பரிதாபப்பட்டேன். நீ இவ்வளவு பசியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, உனக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் மிகவும் பிரயாசப்பட்டேன். எதை கொடுக்கலாம் உனக்கு? நிலையான உணவு, நிலையான ஆகாரம் என்ன கொடுக்கலாம் என்று சொல்லி நான் யோசித்தேன், சுற்றுமுற்றும் பார்த்தேன். ஆனால் பார்த்த எல்லா பொருள்களுமே குறைவுள்ள பொருள்களாக இருந்தது. ஆனால் நிறைவான பொருள் ஒன்றுமே இல்லை.
அப்பொழுதுதான் என்னை யோசித்தேன், நான் ஒருவனே நிறைவுள்ளவன் என்று நினைத்து என்னை உனக்கு ஆகாரமாக கொடுத்தேன் என்று அருமை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சம்பவத்திலிருந்து அன்பான இறை மக்களே, நீங்களும் நானும் நம்முடைய ஜீவ ஆகாரம், உயிருள்ள உணவு, ஆற்றல் உள்ள உணவு ஆண்டவராகிய கடவுள் என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த உலகத்தில் உணவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், உணவு என்பது உடலின் ஆற்றலின் ஒரு மையமாக விளங்குகிறது. உணவு இல்லாமல் 3 நாட்கள் வாழலாம், தண்ணீர் இல்லாமல் 3 நாட்கள் வாழலாம். ஆனால் உணவு எவ்வளவு முக்கியம் என்பதை ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஊழியத்தில், போதனையில் மிக மிக அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். யோவான் 6:25-48 வசனங்களில் நானே உனக்கு வாழ்வு தரும் உணவு என்று சொல்கிறார். சங்கீதம் 78:24 இந்த நீங்களே இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். உலக உணவு மையத்தினுடைய புள்ளி விவர கணக்கும்படி உலகில் 795 மில்லியன் மக்கள் சரியான உணவின்றி தவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த உணவு ஒரே இடத்துல குவிந்து கொண்டிருக்கிறது. பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். நம்மில் இருக்கிற உணவை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அன்றைக்கு இயேசுனுடைய ஊழியத்தில் ஒரு சிறுவன் கையில் இருந்த அந்த உணவு பகிரப்பட்டது, கடவுள் கையில் கொடுத்து.